எப்பா துரகண்ணே, என் ரெண்டாவது பையன் பெரிய ஐடி கம்பெனில சேர்ந்திருக்கானா, இன்ஃபோசிஸ். அவனை மட்டும் பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கூட தான் டிசிஎஸ் ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன். பெரியவன் பாக்குறேன், உனக்கே தெரியும் இன்ஃபோசிஸ் தான் பெஸ்ட் கம்பெனி. என் கம்பெனி தான் பெஸ்ட். என் கம்பெனி தான் பெஸ்ட் சொல்லிட்டேன். என் கம்பெனி தான் பெஸ்ட். பெரியவனே, என் கம்பெனி தான் பெஸ்ட். எப்பா பசங்களா, எது பெருசு நீங்களே சொல்லிடுங்கப்பா. அங்க சும்மா இல்ல, ஐடி ஃபீல்ட்ல 50 வருஷத்துக்கு மேல இருக்கும். நாங்கள் அவ்வளோ இயர் மார்க்கெட்டில் இருந்தாலும் நாஸ்டால லிஸ்டான ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி எங்கள் கம்பெனி தான். அது இல்லாமல் எங்களோட மார்க்கெட் கேப் 6 lakh crores. செல்லம் அப்படியே டபுள் பண்ணிக்கப்பா மார்க்கெட் கேப்ப. 12.46 lakh crores. அப்படியா? டெப்ட்னு பார்த்தா எங்களுக்கு வரும் 8,200 crores தான். உங்களுக்கு எப்படி? மார்க்கெட் ரேட்ல மட்டும் பாதிக்கு பாதி இருக்கு, டெப்ட்ல மட்டும் சரிக்கு சமமா இருக்கு. நானே 9,300 crores தான் டெப்ட். பி வேல்யூஷன் படி நம்ம 2 பேரும் அண்டர் வேல்யூன்னு தெரியும். இந்த டிவிடெண்ட் பக்கம் போவோமா? நான் டிவிடெண்ட் 2.8% தரேன். நீ எவ்வளோ தர? ரொம்ப மோசம்லாம் இல்லை, 1.6% கொடுக்குறேன். ஆனா நெட் ப்ராஃபிட்ல 5 இயர்ஸா growthல இருக்கோம்ல. நாங்களும் growthல தான் இருக்கோம். சரி அதை விடு, 5 இயர்ல சிஹெச்ஆர் எவ்வளோ? நாங்கள் 18%. சிஏஜிஆரோட கம்மி தான் ஒத்துக்கிறேன், 13% தான். ஆனா ப்ரொமோட்டர்ஸ் 71% வச்சிருக்கேன். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 12% வச்சிருக்கேன். ப்ரொமோட்டர் உன்னோட கொஞ்சம் கம்மி தான், வெறும் 14 தான். பட் எஃப்ஐ கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்கு, 32%. பசங்க அதை பீகின்னாலும் நல்லா சம்பாதிக்கிறானுங்க போல, அது போதும். பிரச்சனை உனக்கு எனக்கும் பெருசுக்கு அழுகுது. அந்த ஆள் எப்பவுமே அப்படி தான்டா. ஃபாலோ சிக்மா ட்ரேடர்ஸ்.